வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? சிறிது தூரம் நடந்தாலே கால் வலி, மாடிப்படியில ஏறுனா மூச்சு வாங்குதல், கை கால் நடுக்கம், பொருட்களை தூக்க முடியாத ஒரு நிலை, காலையில எழுந்த உடனே உடல் இறுக்கமாயிருப்பது போல ஒரு உணர்வு, அடிக்கடி கீழே விழக்கூடிய அபாயம். இது வயது காரணம் மட்டும் அல்லங்க. உடலுக்கு தேவையான புரதம், கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் பி 12, மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்து குறைவாக இருப்பது ஒரு முக்கிய காரணமா இருக்கும். ஒரு நல்ல செய்தி என்னன்னா, சில உணவுகள் தினசரி நீங்க சேர்த்துக்கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தசைகள் நல்லாவே பலம் பெற ஆரம்பிக்கும், எலும்புகள் உறுதியாக்கப்படும், கை கால்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க கட்டாயம் சாப்பிட வேண்டிய 4 முக்கிய உணவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நம்ம இதுல முதலாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா முட்டை தாங்க. முட்டை மிகவும் மலிவான மற்றும் உயர்தர புரதம் கொண்ட ஒரு உணவாகும். ஒரு முட்டையில சுமார் 6 to 7 கிராம் புரதம் இருக்குது. ஏன் புரதம் ரொம்பவே முக்கியம்னா, 60 வயசுக்கு பிறகு தசைகள் மெதுவாக குறைய தொடங்கும், தசை பலவீனம் ஏற்பட ஆரம்பிக்கும். இத சார்கோபீனியா அப்படின்னு மருத்துவத்துல அழைக்கப்படும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம முட்டையை எடுக்க சொல்றோம். முட்டையில இருக்கக்கூடிய உயர்தர புரதம், லூசின் அமினோ அமிலம், விட்டமின் டி, விட்டமின் பி 12, செலினியம், இது தசை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது. நரம்புகளுடைய செயல்பாட்டை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், நரம்பை நல்லா ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. எப்படி முட்டையை சாப்பிடணும்னா, காலையில ஒரு முட்டை எடுத்துக்கலாம், ஒன்னு இல்லைன்னா 2 முட்டை கூட எடுத்துக்கலாம். ஆனா காலையில வேக வைத்த முட்டையை தான் எடுத்துக்கிறணும். முட்டையை ஆம்லேட் போடுறது, எண்ணெயில பொரிக்கிறது, வறுக்கிறது அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. வேக வைத்த முட்டை காலையில 1 இல்ல 2 நீங்க எடுத்துக்கிறலாம். யாரெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும்னா, சிலருக்கு கொலஸ்ட்ரால் அளவு அதிகமா இருக்கும். அவங்க எல்லாருமே மருத்துவர்கிட்ட நீங்க ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா பால் மற்றும் தயிர் தாங்க. 60 வயசுக்கு மேல எலும்பு பலவீனம் அதிகமாவே வர ஆரம்பிக்கும். ஏன்னா வயது காரணமாக கால்சியம் குறைபாடு ஏற்பட்டு எலும்பு சார்ந்த நோய்கள் இது எல்லாமே வரும். ஆனா அதை சரி பண்றதுக்கு பாலும் தயிரும் ரொம்பவே முக்கியம். இது கால்சியம் குறைபாடு, விட்டமின் குறைபாடு இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். பால்ல என்ன இருக்குதுன்னா கால்சியம், புரதம், பாஸ்பரஸ், விட்டமின் பி 12 இது எல்லாமே அதிகமாவே இருக்குது. தயிர்ல நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. இது செரிமானத்திற்கு உதவக்கூடிய அந்த ப்ரோபயாட்டிக், அது குடலுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றதுக்கும், நல்ல ஒரு செரிமானத்தை கொடுக்கறதுக்கும், மலச்சிக்கலை சரி பண்றதுக்கும் தயிர் பயன்படுது. அதனால வயதானவர்கள் கண்டிப்பா மதியான டைம்ல ஒரு கப் தயிர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதனால ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னா, எலும்பு நல்லா வலிமையா இருக்கும், தசை பலம் கிடைக்கும், மூட்டுக்கு ஒரு ஒரு ஆதரவு இருக்கும். ஏன்னா மூட்டு வலி எல்லாமே குறைஞ்சு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த தயிர் பால் பயன்படுது. தினமும் 1 டம்ளர் பால் குடிச்சுக்கிறங்க, 1 கப்பு தயிர் எடுத்துக்கிறங்க. அடுத்து மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா பாசிப்பயிர் தாங்க. பாசிப்பயிர் மிகவும் எளிமையா செரிமாக ஆகக்கூடிய ஒரு உணவு. இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாசிப்பயிர் ஒரு சிறந்த உணவா இருக்கும். ஏன்னா 60 வயதிற்கு மேல தாண்டிட்டாவே நிறைய பேருக்கு என்ன இருக்கும், சர்க்கரை இருக்கும், ரத்த அழுத்தம் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாசிப்பயிர் ஒரு சூப்பரான உணவா இருக்குது. இது மலச்சிக்கலையும் கம்மி பண்ணும், அதாவது மலச்சிக்கலை சரி பண்ணும். ஏன்னா வயதானவர்களுக்கு எதை சாப்பிட்டாலுமே செரிமானம் ஆகாது. ஒன்று வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளமா இருக்கும், வயிறு உப்பசமா இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு பாசிப்பயிறு ஒரு சிறந்த உணவா இருக்குது. தேவையான புரதம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், நார்ச்சத்து இது எல்லாமே உடலுக்கு அவசியமானது. இது எல்லாமே பாசிப்பயிர்ல இருக்குது. நீங்க பாசிப்பயிரை ஒரு நாளைக்கு 1 கப்பு பாசிப்பயிர் தாராளமாக எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மை, உங்களுடைய தசைகள் நல்லாவே வலிமையாகும், ரத்த ஓட்டம் சீராக இயங்கும், உடல்ல இருக்கக்கூடிய அந்த சோர்வு எல்லாமே நீங்கிரும், மலச்சிக்கல் சரியாயிரும், ரொம்பவே ஆக்டிவா புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கு நீங்க பாசிப்பயிரை எடுத்துக்கிறங்க. பாசிப்பயிர்ல பாசிப்பயிர்ப்பு கூட்டு செய்யலாம், பாசிப்பயிரை சுண்டல் வடிவில் அவிச்சு நம்ம சாப்பிடலாம், இல்லைன்னா முளை
முளைக்கட்டி சாப்பிட்றது இன்னுமே சிறப்புங்க. காலையில நீங்க முளைக்கட்டி வச்ச பாசிப்பயிரை சாப்பிடும்போது புரோட்டீன் அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க அப்படி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். இல்லைன்னா தோசையா கூட நம்ம பாசிப்பயிரை வந்து ரெடி பண்ணலாம். ஊற வச்சு அத மாவ அரைச்சு நீங்க அரிசி மாவோட கொஞ்சம் கலந்து நீங்க தோசையா சுட்டு கூட நீங்க எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த எந்த வடிவில வேணாலும் நீங்க பாசிப்பயிரை வந்து பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, எள்ளு தாங்க. ஒரு சின்ன எள்ளு ஆனா மிகப்பெரிய நன்மைகளையும் சக்திகளையும் கொண்டது தான் எள்ளு. எள்ளுலயும் என்ன இருக்குன்னா, கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், நல்ல கொழுப்பு, புரதம் இது எல்லாமே இருக்குதுங்க. எள்ளு சாப்பிட்டால் யானை பலம் கிடைக்கும். அது உண்மைதாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எள்ள தான் அடிக்கடி உணவுல பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதனால தான் அவங்க வயதான காலத்திலயும் அந்த கம்பு இல்லாம நடந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து எலும்புகள ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு எள்ளு வந்து ஒரு சிறந்த உணவா இருக்குது. எள்ளு சாப்பிட்டீங்கன்னா எலும்பு வலிமையாகும், மூட்டுக்கள் ஆரோக்கியமா இருக்கும், தசைகளுடைய செயல்பாடு ஆரோக்கியமா இருக்கும், நரம்புகள் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காவும் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும். ஸோ எப்படி நீங்க எள்ள சாப்பிடணும், தினமும் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு எடுத்துக்கிட்டு சிறிதளவு வெல்லம் சேர்த்து பனங்கற்கண்டு இல்லைன்னா அதை சொல்லுவாங்களா கருப்பட்டி, அது ஏதாவது கூட வச்சு நீங்க சாப்பிடலாம். அப்படி சாப்பிடலாம். இல்லைன்னா டெய்லி ஒரு எள்ளு உருண்டை வந்து எடுத்து சாப்பிடலாம். இல்லைன்னா எள்ள வந்து வடச்சட்டியில போட்டு நல்லாவே வறுத்துட்டு நீங்க அதை பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி சாப்பிடக்கூடிய சாதத்துல 1 டேபிள் ஸ்பூன் எள்ள போட்டு நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இப்படியும் நீங்க செய்யலாம். நண்பர்களே, இந்த 4 உணவுகள் கூட செய்ய வேண்டிய ஒரு 5 பழக்கங்களையும் இப்ப பார்க்க போறோம். அதையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா கூடுதலான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உணவு மட்டும் போதாதுங்க. அது கூட சில பழக்கவழக்கங்கள், அதாவது உடற்பயிற்சி எல்லாம் மேற்கொள்ளணும். அதுல முதலாவது பார்க்கக்கூடியது, தினமும் நீங்க 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 60 வயதாயிருச்சு, ஓய்வெடுக்கிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தவறுதலாக புரிந்துட்டு சாப்பிடவும் டிவி பார்க்கவும் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செய்யும்போது உங்களுடைய கால்கள் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் உடற்பயிற்சிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுவும் நீங்க நடைப்பயிற்சி செய்யலாம். இல்லை நல்லா என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்கள் நார்மலாகவே வீட்டில் இருந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸும் பண்ணலாம். ஸோ காலையில் நீங்கள் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் நீங்கள் நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்ளுங்கள். 20லிருந்து 30 நிமிடம். அடுத்து காலையில் சூரிய ஒளியில் வந்து ஒரு 15லிருந்து 20 நிமிடம் வந்து சூரிய ஒளியில் இருங்க. சூரிய ஒளியில ஏன் நிக்க சொல்றேன்னா, விட்டமின் டி கிடைக்கிறதுக்காக. விட்டமின் டி அப்படிங்கிற அந்த சத்து ரொம்ப ரொம்ப நம்ம உடலுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா விட்டமின் டி உடல்ல இருந்தாதான் நம்ம கால்சியம் நிறைந்த மருந்து, மாத்திரை இல்ல காய்கறிகள், உணவுகள் சாப்பிட்டோம்னா நம்ம உடலால உறிஞ்சி கொள்ளப்படும். ஸோ இதுக்கு ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தவங்க போயிருக்காங்க. அவங்களுக்கு கால் வலி, முட்டு வலி, கால் வலி பயங்கரமா இருக்குன்னு டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அப்ப டாக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா, கால்சியம் நிறைந்த மருந்து மாத்திரையை 1 மாசத்துக்கு எழுதி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு கால்சியம் குறைபாடுனால தான் அந்த முட்டு வலி இருக்குது அப்படின்னு. அவங்களும் 1 மாசமா அந்த கால்சியம் நிறைந்த மருந்து மாத்திரையை சாப்பிட்ருக்காங்க. திருப்பி டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. மாத்திரை மட்டும் சாப்பிட்ருக்காங்க. ஆனா அந்த வலி குறையல, வேற எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்கல. அப்புறம் திருப்பி அவங்கள டெஸ்ட் பண்ண போதுதான் தெரியுது விட்டமின் டி வந்து அவங்க உடல்ல வந்து குறைவா இருக்குது. ஸோ நீங்க எவ்வளவுதான் மாத்திரை சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் கால்சியம் நிறைந்த உணவுகள் சாப்பிட்டாலும் உடல்ல விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா அது உங்க உடலால உறிஞ்சி கொள்ளாது. ஸோ அதனால தான் விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முட்டையோட மஞ்சள் கருவில் இருக்குது, சூரிய ஒளியில நம்மளுக்கு ஃப்ரீயாவே கிடைக்குது, காளான்ல இருக்கு, சில உணவுகள்ல வந்து இருக்குது. ஸோ விட்டமின் டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 3வது விஷயம் என்னன்னா, போதுமான தண்ணி வந்து குடிக்கணுங்க. போதுமான தண்ணினா ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். இதுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன். அது நீங்க ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில தண்ணியை அடைச்சு வச்சுக்கிறங்க. எப்பெல்லாம் அந்த பாட்டில பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் நீங்க எடுத்து குடிச்சுக்கிட்டே இருங்க. ஒரே நேரத்துல நீங்க தண்ணி 2 லிட்டரையும் குடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா 1/2 மணி நேரத்துக்கு கொஞ்சம், 1/2 மணி நேரத்துக்கு கொஞ்சம், அந்த மாதிரி நீங்க தண்ணியை குடிச்சிடணும். அடுத்து 4வது விஷயம் வந்து வீட்டிலே செய்யக்கூடிய ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் தான். அதாவது உங்களுடைய கால்களை நீங்கள் வலுவாக வச்சுக்கிறணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் வந்து நீங்கள் பண்ணலாம். சேரில் உட்காந்து எந்திரிச்சு நிற்கிற எக்ஸசைஸ். உட்காருங்க எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க எந்திரிக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 டைம் வந்து செஞ்சீங்கன்னாவே போதும். உங்களுடைய கால்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ், அதாவது காலை வந்து தூக்கிட்டு பண்ணுறது, அதுக்கு குதிக்காலை தூக்கி வச்சுட்டு பண்ணுறது. இதுக்குன்னு 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்க செய்யக்கூடிய, வீட்டிலே செய்யக்கூடிய எளிமையான
எளிமையான உடற்பயிற்சி நம்ம வீடியோவிலே போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். இல்லைனா நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாமே வீட்டில இருந்தே செய்கிறதா ரொம்ப எளிமையானது. அடுத்த 5வது விஷயம் என்னென்னா போதுமான தூக்கம்ங்க. தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கி எந்திரிக்கணும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 80-90 வயசுலையும் ஆரோக்கியமாக இருக்கலாம். கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அதிகமான சர்க்கரை பயன்படுத்துறது, குளிர்பானங்கள், அதிக எண்ணெய், பேக்கரி உணவுகள், அதிக உப்பு, இது எல்லாமே தசைகளையும் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் எலும்புகளையும் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளுக்கான உணவு திட்டத்தை கொடுக்குறேன். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம். காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னா முதல்ல சுடு தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சுடு தண்ணி எனக்கு குடிக்க பிடிக்காது அப்படின்னா நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் குடிக்கணும். முதல்ல உங்கள் வயிற்றுக்குள்ளே போகிறது தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் 8 மணி நேரம் தூங்கியிருப்பீங்க. அந்த தூங்குற டைமில் நம்ம தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம். அந்த டைமில் சற்று நீர் இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ உங்கள் உடலில் நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல தண்ணி குடிங்க. சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுடைய குடல் ஆரோக்கியம் இன்னமும் சிறப்பாக இருக்கும். அடுத்து நீங்கள் நடைப்பயிற்சி ஒரு 20 நிமிடமோ 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் காலை உணவு எடுப்பீங்களா, அந்த காலை உணவில் நீங்கள் ஒரு வேக வைத்த முட்டையை எடுத்துக்கிறங்க. ஸோ வேக வைத்த முட்டையை எடுத்து முடிச்சுட்டு காலை உணவை எடுத்து முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் ஒரு கப் பால் எடுத்துக்கிறலாம். ஒரு கப் பால் எடுக்க முடியலன்னா மதியான சாதத்தில் ஒரு கப்பு தயிர், இது மாதிரி மாற்றி மாற்றி பாலோ தயிரோ ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிறங்க. ஸோ ரெண்டுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா தயிர் எடுக்க வேண்டாம், தயிர் எடுத்தால் பால் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் ஒரு காலை உணவு நீங்கள் முடிச்சிருவீங்களா, காலை உணவு நீங்கள் என்ன வீட்டில் செய்கிறாங்களோ அதை சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இடைவெளி ஒரு 11 மணி போல் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் மதியானம் கம்பு இல்லைன்னா சிவப்பு அரிசியில் செய்த சாதம் எடுத்துக்கிறங்க. அது கூட நீங்கள் பாசிப்பயிர் கூட்டு, கீரை, தயிர் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மாலை நேரத்தில் வறுத்த எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூனு, சுண்டல் ஒரு கைப்பிடி நீங்கள் சாப்பிட்லாம். டெய்லியும் உங்களால் சுண்டல் வைக்க முடியலை, அது வாரத்தில் 3 நாள் தான் நம்ம சுண்டல்லாம் சாப்பிட சொல்கிறோம். ஸோ அப்படி சாப்பிட முடியல அப்படின்னா பொட்டுக்கடலை வாங்கி வச்சுக்கிறோங்க. பொட்டுக்கடலை, நிலக்கடலை, ஸோ இது ரெண்டுமே ரொம்பவுமே விலை மலிவானது. ஆனால் நல்ல ஒரு புரோட்டீன் சத்து, நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்களை கொண்டது. ஸோ இது ரெண்டுமே இன்ஸ்டண்ட்டாக நம்ம சமைக்கலாம் தேவையில்லை, இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து அப்படியே போட்டு சாப்பிட்றலாம். ஸோ ஒரு கைப்பிடி, ஒரு நாள் நீங்கள் வேர்க்கடலை ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு நாள் பொட்டுக்கடலையை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறேங்க. இன்னொரு நாள் வேற ஏதாவது ஒரு பயிர் வகைகளை ஊற வச்சு அவிச்சு கூட சாப்பிட்டுக்கிறங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிறங்க. இரவு நேரத்தில் சப்பாத்தி, காய்கறி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஒரு நாள் உணவு பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போறீங்கன்னு அர்த்தம். வயது அப்படிங்கிறது அது இயற்கை. அது வயது அதிகரித்து வயதானவர்களாக நம்ம மாறுறோம்ல, அது ஒரு இயற்கை. அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் உடல் பலவீனம்ங்கிறது கட்டாயம் கிடையாது. வயதானவர்கள் உடல் பலவீனமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எடுத்துக்கிற உணவு பழக்கம், ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த உடல் பலவீனம் அப்படிங்கிறது அந்த ஒரு வார்த்தையே இருக்காது. ஸோ நீங்கள் எடுத்துக்கிற உணவுகள் மற்றும் உடற்பயிற்சி நல்ல ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கும். இது ஒரு ஆரோக்கியமான லைஃப்பை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.